ஈஷாய நமக. முருகாசரணம். சங்கடங்கள் தீர்க்கும் சத்யநாராயண பூஜை பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். நமக்கு மட்டும் ஏன்தான் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ என்று நினைக்காத மக்களே இவ்வுலகில் இல்லை. அதிலிருந்து விடுபடும் வழி தேடி தினம் தினம் அலைகிறோம். இதற்கு என்னதான் தீர்வு? கலியுகத்தில் மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாவார்கள் என்று முன்னமே நாரதரிடம் தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீமத் நாராயணர். அதோடு அப்போது நான் சொல்கிற நியதிப்படி சத்யநாராயண பூஜை செய்பவர்களுக்கு ஒரு துன்பமும் வராது, மேலும் தாங்கள் விரும்பிய எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வார்கள் என்றும் சொல்லி அந்த பூஜை செய்வதற்குரிய நியமங்களையும் பெருமாளே தந்தருளி இருக்கிறார். நாரதர் தனது சீடரான சரவண முனிவருக்கு இந்த இரகசியத்தை சொல்ல ரிஷிகள், முனிவர்கள், பெரியோர்கள் என்று வழி வழியாக வந்த இந்த பூஜை இன்றளவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. எங்கே? நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடராமன பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் இறைவனின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தன்று இந்த பூஜை நடைபெறுகிறது. கேலண்டர் கணக்குப்படியான நட்சத்திரம் இதற்கு பொருந்தாது. ஏனெனில் எந்த நாளில் அதிக நாளிகை திருவோண நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நாள்தான் பூஜைக்கு உகந்ததாக கொள்கிறார்கள். இந்த நாராயண பூஜை பற்றி விரிவாக விளக்கினார் கோவில் அர்ச்சகரான ஸ்ரீனிவாச பட்டர். அன்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் சுவாமிக்கு திருமஞ்சனம், அடுத்ததாக கலசாபிஷேகம், அதற்கடுத்து ஸ்வர்ண தீப பூஜை, துள்ளு மாவு இடித்து அதில் தீபமேற்றி சுவாமியை அந்த தீபத்தில் ஆவாகனம் செய்து பூஜிப்பதே ஸ்வர்ண தீப பூஜை. இதன் தொடர்ச்சியாக சத்யநாராயண பூஜை அன்று மாலையில் நடைபெறும். மாலையில் பூஜை செய்வதற்காக முதலில் பகவானிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கு அனுகிரகம் என்று பெயர். அடுத்து வைணவ தலங்களில் முக்கிய பூஜையாக கருதப்படும் விசேஷமான பூஜை நடைபெறும். பிறகு விக்னேஸ்வரன், ஈஸ்வரன், பிரம்மா, அம்பாள் ஆகியோருக்கான பூஜைகளும் கும்ப பூஜை மற்றும் மண்டப பூஜையும் நடக்கிறது. சங்கில் தீர்த்தம் வைத்து அதில் சுவாமியை ஆவாகனம் செய்யும் பூஜையும் முடிந்த பிறகு அர்ச்சனை நடக்கிறது. பிறகு 5 புராணங்களும் படிக்கப்படும். கடைசியாக கருட சேவையும் ஸ்வர்ண தீப உற்சவமும் நடைபெறும். இதுதான் சத்யநாராயண பூஜை செய்யப்படும் வழிமுறை. இந்த பூஜையில் பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம். பூஜையில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் முழு தேங்காயை உரிக்காத மட்டையுடன் கூடிய காய் கொண்டு வர வேண்டும். அந்த தேங்காயில் தங்கள் பெயர், விலாசம் போன்ற விவரங்களை எழுதி ஒட்டிவிட வேண்டும். மாலை 6:30 மணிக்குள் இந்த தேங்காயை கோவிலில் கொண்டு வந்து தர வேண்டும். எல்லோருடைய தேங்காய்களும் வாங்கி வைக்கப்பட்ட பின்னர் பூஜை ஆரம்பிக்கும். பூஜை முடிந்த பிறகு தேங்காயில் ஒட்டியிருக்கும் பெயர், முகவரியின்படி உரியவர்களிடம் அவை ஒப்படைக்கப்படும். அவ்வாறு கொண்டு வந்த தேங்காயை வீட்டில் வைத்து தங்களால் இயன்ற அளவில் தினமும் பூஜை செய்து வர வேண்டும். நிச்சயமாக 3-5 மாதங்களுக்குள் அவர்களுடைய சங்கல்பம் நிறைவேறிவிடும். இது பலர் வாழ்விலும் பலித்த உண்மை. பூஜைக்கு கண்டு வரும்போதே நெற்றி காயாக கொண்டு வந்தால் 5 மாதம் வரை அந்த காயை வைத்து பூஜை செய்யலாம். இலசாக கொண்டு வந்திருந்தால் ஓரிரு வாரங்களுக்கு பிறகு அதை மாற்றிவிட்டு வேறு காய் வைத்து பூஜிக்க வேண்டும். வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்து வரும் திருவோண தினத்தன்று அந்த காயை கோவிலுக்கு எடுத்து வர வேண்டும். இங்கே உடைத்து பகவானுக்கு படைக்கப்பட்டு விடும். இன்ன காரியம்தான் என்றில்லாமல் கல்வி, வீடு, திருமணம், குழந்தை பேறு, ஆரோக்கியம், லட்சுமி கடாட்சம் என்று சகல சௌபாக்கியங்களும் தரும் பூஜை இது. இந்த கோவிலில் 1997ஆம் ஆண்டிலிருந்து சத்யநாராயண பூஜை செய்து வருகிறார்கள். அப்போதெல்லாம் 30-50 பேர் வரைதான் பக்தர்கள் வருவார்கள். இப்போது சுமார் 3000 பேர் வரை வந்து பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். பூஜை தேங்காய்க்கு கட்டணம் எதுவும் கிடையாது. பூஜை முடிந்து தேங்காய்களை விநியோகம் செய்து முடிப்பதற்குள் இரவு 11 மணி ஆகிவிடுகிறது.
எனவே பக்தர்கள் சிரமமின்றி வீடு திரும்ப வசதியாக பூஜை தினங்களில் அரசு போக்குவரத்து கழகம் இரவு 11 மணி வரை சிறப்பு பேருந்தை கோவிலிருந்து இயக்குகிறது. பெருமாளின் பூரண அருளாலும் அறநிலைத்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்று நெகிழ்கிறார் அர்ச்சகரான ஸ்ரீநிவாச பட்டர். வீட்டிலேயே சத்யநாராயண பூஜை செய்யும் முறை. மகாவிஷ்ணுவின் திருப்பெயரே ஸ்ரீ சத்யநாராயணர் ஆகும். சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்தில் செய்ய வேண்டும். இரவு 7 மணிக்கு இந்த பூஜையை செய்யலாம். பௌர்ணமி அன்று மாலை குளித்துவிட்டு பூஜை அறையை மெழுகி தாமரை மலர் கோலமிட வேண்டும். தாமரை கோலத்தின் மீது ஒரு பலகை இட்டு கும்பம் வைக்க வேண்டும். அதில் நூல் சுற்றி அதற்கு வஸ்திரம் கட்டி நிறை குடத்திலிருந்து நீர் நிரம்பி அதன் மேல் மலர்கள் தூவ வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயணர் படம் ஒன்றை கும்பத்தின் அருகில் வைக்க வேண்டும். படத்தின் முன் கோதுமை மாவுடன் வாழைப்பழம், நெய், பால், தேன் கலந்து செய்த அப்பத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். மனதில் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், விநாயகர், துர்க்கை, வருண பகவான், நவகிரகங்களை நினைத்து வணங்க வேண்டும். அத்துடன் ஸ்ரீ சத்யநாராயணனையும் வணங்க வேண்டும். கும்பத்துக்கு சாம்பிராணி கற்பூரம் காட்டி விஷ்ணு சரசரநாமம் அல்லது ஸ்ரீமன் நாராயணன் குறித்து 108 போற்றி பாடல்களையும் பாடலாம். பூஜை முடிந்தவுடன் அன்னதானம் செய்ய வேண்டும். பௌர்ணமி அன்று இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, ஞாயிறு, திங்கள், வெள்ளிக்கிழமை மற்றும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளிலும் ஜாதகத்தில் சந்திரன் அனுகூலமாக இருக்கும்போது செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு குழந்தை செல்வம், மோட்சம், புகழ், கௌரவம், செல்வம், அந்தஸ்து, அதிகாரம், பட்டம், பதவி, திருமண யோகம் போன்ற அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறும். நன்றிகள் கோடி.